ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 10th சோசியல் புக்கில் 9வது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். அந்த பாடத்தை நாம் ஆடியோவில் கேட்க போகிறோம். ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்கலாம். வாங்க பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்தோட ஒரு ஹிண்ட்ஸு டைட்டில் எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி ஆரம்பத்துலேருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடத்தோட ஒரு சுருக்கமான ஒரு வரியில் சொல்லணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் முதல்ல விடுதலை போராட்டம் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 1800ஆம் ஆண்டு இறுதியில், அதாவது 1800 முடிகிற அந்த ஸ்டேஜில் இறுதியில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பதிவு செஞ்சாங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் அதுதான் தொடக்க புள்ளியாக இவங்க இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க. பாளையக்காரர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1806ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அதில் தென்னிந்தியாவில் நிறைய இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மேலை நாட்டு கல்வின்னு சொல்கிற இந்த யூரோப்பியன் கண்ட்ரியோட இந்த எஜுகேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் இளைஞர்கள் மத்தியில் சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு புரிதல் வந்துச்சு. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் நடக்கிற காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம் மட்டும் நடக்காமல் தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகளுக்கும் சேர்த்து அதையும் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு போராட்டத்துக்கு கொஞ்சமாவது ஒரு குழு கூடணும் இல்லையா? அப்படி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு குழுவாக ஒரு அமைப்பு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சென்னை நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம் பழைய நேம் படி பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் ஃபஸ்ட்டு ஒரு தனிப்பட்ட குழுவாக இல்லாமல் மக்களோட தேவைகளை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நோக்கமாக இந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1852ஆம் ஆண்டு கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனார் அப்படிங்கிறவங்களோடையும் அவங்களோட சேர்ந்த சில பேரும் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும் போது பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான எண்ணிக்கையில் வணிகர்களே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால முதல் முன்னுரிமையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகர்களோட இந்த உறுப்பினர்களோட நலன்களை மீட்டெடுக்கிறதுல இவங்க ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கு இந்த அதிகமாக வரி விதிக்கிறதுலாம் குறைங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை எடுத்து சொல்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இவங்களோட நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்கு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் கவர்மெண்ட் ஆதரிக்கிறத இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக இவங்க எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த விவசாயிகளுக்கெல்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகளால் அதிகமாக வரி விதித்து வரி வாங்குறாங்க இல்லைங்களா? டார்ச்சர் பண்ணி வரி வாங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அந்த டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி ஒரு சட்டமே வச்சுருந்துருக்காங்க ஆங்கிலேயர்கள். டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சித்திரவதை சட்டம்னு சொல்லி. ஸோ இந்த சட்டத்தெல்லாம் எதிர்த்து இவங்க இவங்க போராட்டத்துக்காக போராடினதோட பலனாக சித்திரவதை ஆணையம்னு ஒன்று நிறுவியிருக்காங்க. நிறுவி அந்த சித்திரவதை சட்டத்தையே இவங்க போராட்டத்தால் வாபஸ் வாங்கியிருக்காங்க, ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமைப்போட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்சர் ஆக்டை இவங்களோட போராட்டம் நீக்குச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1852 உருவான இந்த அமைப்பு கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு செயலிழந்துருச்சு. 1862 இந்த அமைப்பு செயலிழந்து தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பத்திரிகைகள் அப்படின்ற மாதிரி தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கம் இந்த இந்து சுதேசமித்ரன் முதல்ல தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகைகள்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்க, எதனால இந்த பத்திரிகைகள்லாம் உருவாச்சுன்றது சொல்ல வராங்க.
என்னன்னா, முத்துசாமி, முத்துசாமி அப்படிங்கிறவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக 1887ல வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி நியமிக்கும்போது, ஒரு இந்தியர் வந்து சென்னை மாகாணத்தோட உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியா நியமிச்சத, அப்போ இருந்த சென்னையில இருந்த எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம் செஞ்சிருக்குங்க. அப்பதான் நம்ம படித்த அறிஞர்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஒரு இந்தியன வந்து இந்தியாவுல இருக்க சென்னையில இருக்க ஒரு நீதிமன்றம் நியமிக்கும்போது, எல்லாரும் வந்து எப்படி வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது. இங்க சென்னையில இருந்த எல்லா பத்திரிகைகளுமே மு ம முழுவதுமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரியோட பத்திரிகையா இருந்திருக்கு. ஸோ, அப்ப பத்திரிகைகள் வந்து மொத்தமும் வந்து வெளிநாடுகள் தான் இருந்ததுனால, ஒரு நம்ம உள்நாட்டு மனிதர்களுக்கு, உள்நாட்டு மக்களோட உரிமைகள வந்து அவங்க வந்து விரும்பல. அப்ப இது வந்து பத்திரிகைகள் வந்து நமக்கான பத்திரிகைகள நாம தான் உருவாக்கணும்னு சொல்லி, அப்பதான் பத்திரிகைகள் உண்டாக்கணுங்கிற ஒரு எண்ணமே வந்து நம்ம இளைஞர்கள் மத்தியில வந்து உண்டாயிருக்கு. ஏன்னா, இது எல்லாமே வந்து இளைஞர்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது ஒவ்வொன்னா ஒரு ஒரு விஷயமா சுயமா சிந்திச்சிருக்காங்க. அப்படி சிந்திக்கும்போது, ஸோ 1877ல அந்த நியமனம் நடந்து அதுக்கு எதிர்ப்பு வரும்போது, 1878 அதாவது அடுத்த வருஷமே இந்த இந்து பத்திரிகைய சுப்பிரமணியமும், வீரராகவாச்சாரியும், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. த இந்து அப்படிங்கிற இந்து பத்திரிகைய உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பத்திரிகை வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து இந்தியா ஒரு நம்ம நாட்டுல இருந்து ஒரு பத்திரிகை உருவாகும்போது, நெறைய சப்போர்ட் வந்து நல்லா வந்து ரீச் ஆயிருக்கு. நம்ம விடுதலை போராட்டத்திலயும் வந்து நெறைய பங்கெடுத்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிக்கை உருவாகி கரெக்ட்டா 13 வருஷம் கழிச்சு 1891ல சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு ஒரு பருவ நாளிதழ வந்து இந்த இந்து பத்திரிகை உருவாக்குன சுப்பிரமணியம் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகை வந்து அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு, அதாவது 1891ல இருந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு 1899ல நாளிதழா வந்து மாறியிருக்கு. இந்த 2 பத்திரிகையும் வந்து அ நல்ல மக்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வழங்குச்சு. இந்த பத்திரிகை உருவானதுக்கப்புறம், இத இத இதுக்கப்புறமே வந்து நம்ம நம்ம நாட்ல இருக்கவங்க மத்தவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பத்திரிகைகள் வந்து நெறைய பேர் ஆரம்பிச்சாங்க. இத முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு, இந்த இந்தியன் பேட்ரியாட்டு, இந்தியன் மெயிலு, அம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம் அப்படிங்கிற நெறைய பத்திரிக்கை வந்து உருவாகியிருக்கு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா, சூரியோதயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்டர் விஜய் அண்ட் சூர்யா. அதுக்கப்புறம் தேசாபிமானிய வந்து இப்ப ஜனநாயகம்ன்ற படம் வருது இல்லையா? இந்த மாரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ்ல வந்து ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாண சபை. ஓகேங்களா? பத்திரிக்கை ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமே வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஸோ பத்திரிக்கை ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஒரு தெளிவான நோக்கங்களால வந்து ஒரு ஒரு சபைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க பத்திரிக்கைலாம் ஆரம்பிச்சு நெறைய உருவாகும்போது, ஒரு புரிதல் வருது. வரும்போது, இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாண சபை அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்ப வந்து உருவாக்குறாங்க. இந்த அமைப்ப வந்து யார் உருவாக்குறாங்கன்னா, 1884ல மே 16ல வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா அப்படிங்கிறவங்களால நிறுவப்பட்டுச்சு. இதோட முதல் தலைவரா வந்து ரங்கையா வந்து பொறுப்பேத்துக்கிறாரு. செயலாளரா வந்து அனந்தாச்சார்லு வந்து செயல்படுறாரு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமே வந்து இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, அ என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப தீவிரமா வந்து அ அவங்களுக்கு பிரச்சனைய பத்தி விவாதிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்ல இருந்து அ சில அ இவங்க சைட்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சில அ சில ரெக்வெஸ்ட்டையும், சில இவங்களுடைய கோ கோட்பாடுகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிமைப்பணி தேர்வுகள் வந்து அந்த காலத்துல வந்து இங்கிலாந்துலயும் நடந்திருக்கு, இந்தியாவிலயும் நடந்திருக்கு. ஆனா, இங்கிலாந்துலயும், இந்தியாவிலயும் ஒரே நேரத்துல நடத்தணும் அப்படின்னு இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல வந்து இந்திய கவுன்சில்னு ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அத மூடுங்க.
அப்படின்றது இவங்களோட கொ இது கண்டிஷன்ல ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிர்வாக செலவுகள குறைச்சு, ராணுவத்துக்கு நிர்வாக செலவுகள்லாம் அதிகமா செலவு பண்றத குறைச்சு, மக்களுக்கு வந்து நெறைய வந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க இவங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி கோட்பாடுகள் எல்லாமே 1884ல இவங்க உருவாக்குன இந்த அமைப்பு மூலியமா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா, அடுத்த 1 வருஷத்துல 1885ல தேசிய காங்கிரஸ் உருவாயிருச்சு. இந்த தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அதோடைய கோட்பாடு, கோரிக்கை எல்லாமே இந்த கோரிக்கைகள் எல்லாமே அந்த கட்சியோட கோரிக்கையா வந்து மாறிடுச்சு. அவங்களும் இந்த கோரிக்கைய வந்து க ஸ்ட்ராங்கா வந்து எடுத்து வச்சாங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, மிதவாத கட்டம்னு சொல்றாங்க. ஏன் மிதவாத கட்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அமைப்புகள்லாம் வந்து நெறைய உருவாகுனதுக்கு அப்புறம் வந்து, காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி உருவாகுறதுக்கு முன்னாடியே, இந்த சென்னை மகாஜன சபை மாரி ஒரு அமைப்புகள்ல வந்து, காங்கிரஸ்ல பின்னால பெரிய ஆளா வந்த ஒரு நிர்வாகிகள் எல்லாமே, இந்த மகாசபை மூலமா இந்தியாவுல வந்து ஒரு நெறைய இடத்துல வந்து அமைச்ச அந்த மீட்டிங்ல எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பல கூட்டங்கள்ல வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதே மாரி ஒரு கூட்டம் 1884 டிசம்பர்ல வந்து அடையார்ல வந்து பிரம்மஞான சபையில வந்து கூடியிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நௌரோஜி, கே.டி. தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையில வந்து சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தாச்சார்லு அப்படிங்கிறவங்கலாம் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். ஓகேங்களா. இப்படி கலந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்ததா என்ன சொல்ல வரேன்னா, இப்படி கலந்துக்கிட்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த மிதவாதிகள்னு சொல்லப்படுறவங்கள பத்தி ஒரு சின்ன பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து முக்கியமா தேவைப்படும். என்ன அப்படின்னா, மிதவாதிகள்னா யாரு? அப்படின்றத வந்து இந்த இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தொடக்கத்துல வந்து நம்ம சுதந்திரத்த பத்தி பேசினவங்க எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்டா அந்த கவர்மெண்ட்ல இருக்க அந்த டயத்துல இருந்த அ அரசியலமைப்பு சட்டத்து மேல நம்பிக்கையோட வந்து இவங்க வந்து சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத விட ஒரு சாஃப்ட்டாவும், ஒரு ரூம்ல மீட்டிங் மாரி பேசிக்கிட்டு, ரொம்ப வந்து ஒரு பாமர மக்களுக்கும் இவங்க இவங்க நடத்துற மீட்டிங்க்கும் வந்து நெறைய இடைவெளி இருந்துச்சு. ஏன்னா, இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூவென்ட்டா படிச்சவங்கலாம் மட்டும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு, ஃப்ளூவென்ட்டா மூடுன ரூம்குள்ள வந்து எங்க மக்களுக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லி பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி சாஃப்ட்டா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து வங்க பிரிவினை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, திலகரும், அவரோட சேர்ந்த மத்த தலைவர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய இடத்துல டைரக்ட்டா பொதுக்கூட்டம் நடத்தி, மக்களோட மக்களா வந்து மக்களுக்கிட்ட வந்து சொற்பொழிவாட்டும்போது, அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல தமிழ்நாடுனா தமிழ்ல, இதே மாரி மத்த ஒரு ஸ்டேட்லயும் அவங்கவங்க ஸ்டேட்டோட சொந்த லாங்குவேஜ்ல வந்து மக்கள்ட்ட வந்து சுதந்திர போராட்டத்த பத்தி வந்து வீரமா எடுத்துரைச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா தங்களுடைய வந்து போராட்டத்த வந்து மக்களுக்கு புரியிற மாரி சொல்லி, தெருவுல இறங்கி போராடுனாங்க எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. ஸோ அப்படி தெருவுல இறங்கி போராடினவங்கள வந்து கம்பேர் பண்ணும்போது, இவங்கலாம் ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கிட்டாங்க இல்லையா? அதனால தான் இவங்கள வந்து மிதவாதிகள்னு சொல்றாங்க. ரொம்ப மிதமா ஆங்கிலேயர்கள வந்து எதிர்க்கிறது கூட வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஒரு ஆமா. பொதுமக்கள்ட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எப்படி சொல்றது? பொதுமக்களுக்கு படிக்காத பொதுமக்களுக்கு வந்து இவங்களுடைய ம் அ இவங்களோட மீட்டிங்கா இருக்கட்டும், இவங்களுடைய கொ கொள்கை கோட்பாடுகள்லாம் வந்து படிச்சவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரிய போறது படிக்காதவங்களுக்குலாம் புரியாது. ஸோ அந்த மாரி புரியிற மாரி வந்து இவங்க செயல்படல. இவங்க ரூமுக்குள்ள மக்க இவங்க படிச்சவங்க மட்டும் மீட்டிங் போட்ட ஒரே காரணத்துக்காக, இவங்கலாம் வந்து வந்து மிதவாதிகளா வந்து கருதப்படுறாங்க. ஸோ அப்படி மிதவாதிகளா கருதப்பட்டதுல தமிழ்நாட்டிலேயும் வந்து சில முக்கியமானவர்கள் இருந்திருக்காங்க. அப்படி சேர்ந்த முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா, வி.எஸ். சீனிவாசன், பி.எஸ். சிவசாமி, கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமர், அ ஜி.எ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவங்கலாம் இருந்திருக்காங்க. இப்ப இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து அ மைண்ட்ல வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு பழைய ஆன்மீக பாடல வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சி 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 சீனிவாசனா அந்த மாரி ஒரு பெருமாள் பாட்டு வரும் இல்லைங்களா? அந்த பாட்ட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. சிவி சீனிவாச கிருஷ்ணசாமி வெங்கடராம நடேசனா மாதவராவ் சுப்பிரமணிய அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த ட்ரிக்ஸ வேணா யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி உருவாயிருச்சு. ஸோ இந்த கட்சியோட முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா, 1885ல
மும்பைல நடந்திருக்கு. அதாவது பம்பாயில நடந்திருக்கு. மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்களாம். சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவர். ஓகேங்களா. 2வது கூட்டம் வந்து கொல்கத்தாவுல நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குனது தாதாபாய் நௌரோஜி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3வதா வந்து சென்னையில நடந்திருக்கு. காங்கிரஸோட கூட்டம் 3வது மாநாடு வந்து சென்னையில நடந்திருக்கு. அதுக்கு வந்து பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. இது எங்க நடந்ததுன்னா சென்னையில 1000 விளக்குன்னு இப்ப சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து நடக்கும்போது மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கீஸ் கார்டன் அங்க நடந்துச்சாம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்ததா அந்த காலத்துல சென்னை மாகாணம் அப்படின்னா, இப்ப இருக்க மாரி தமிழ்நாட்டுல இருக்க சென்னைய மட்டும் குறிக்காது. அப்ப வந்து எப்படின்னா, சென்னை மாகாணம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, ஆந்திரா, ஆ தமிழ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லாமே சென்னை மாகாணத்துல தான் வரும். அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அப்புறம் ஒடிசாவுல சில பகுதியும் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம். ஓகேங்களா. இதுக்கப்புறமா வந்து சுதேசி இயக்கம். இப்ப வங்கப் பிரிவினை வந்து 1905ல நடந்திருக்கு. ஸோ இந்த வங்கப் பிரிவினை நடந்த அப்ப வந்து சுதேசி இயக்கம்னு ஒரு விஷயத்த வந்து உருவாக்க இந்த வங்கப் பிரிவினை வந்து எல்லாத்துக்கும் தூண்டுகோலா இருந்திருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடந்திருக்குன்னா, சுதேசி இயக்கம் நடந்தது தான் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தோட போக்கே வந்து மாத்திருக்கு. ஏன் அப்படின்னா, குறிப்பா மேற்கு வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப சிறந்த தலைவர்கள்லாம் வந்து உருவாகியிருக்காங்க. இது என்னன்னா, சுதேசி இயக்கத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதேசி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது இந்திய நாட்டுல சொந்த நாட்டுல இருக்க நிறுவனங்களும், அந்நிய ஊக்குவிக்கிறது, அந்நிய பொருள்கள வந்து பார்த்தீங்கன்னா, புறக்கணிக்கிறது. நம்ம இந்த நாட்டுல இருக்க எல்லாரும் படிக்கணுங்கிற மாரி தேசிய கல்வி வந்து ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் வந்து சுதேசி இயக்கத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேங்களா. இது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார், சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா அப்படிங்கிறவங்கலாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து சுதேசி இயக்கம் நடக்கிறப்ப வந்து தீவிரமா செயல்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் நடக்கும்போது வந்து ரொம்ப தீவிரமா நடந்திருக்காங்க. கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நெறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. சுப்பிரமணிய பாரதிலாம் வந்து தேசபக்தி பாடல்கள் நெறைய பாடி, மக்கள்கிட்ட நெறைய சுதந்திர இந்த சுதந்திர போராட்டத்தோட அ எல்லா ஒரு உணர்ச்சிய வந்து எல்லாத்துக்கிட்டயும் வந்து சுதந்திர போராட்டத்துக்கோட ஒரு தேசப்பற்ற வந்து வளர்த்துருக்காங்க. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, அ சென்னையில வந்து பிபின் சந்திரபால், அதாவது தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வரும்போது, அவர் பேசின பேச்ச கேட்டு இளைஞர்கள் நெறைய பேர் சுதேசி இயக்கத்துல வந்து எல்லாம் பங்கேற்றிருந்திருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கத்துல வந்து சுதேசி நீராவி கப்பல் வந்து எப்படி அ இந்த சுதேசி இயக்கம் காலகட்டத்தில நடந்துச்சுன்னு சொல்ல வராங்க. சுதேசி நீராவி கப்பல பத்தி சொல்லணும்னா, அ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து எப்படின்னா, சுதேசி இந்த பிரச்சனை அப்ப இந்த கப்பல்லாம் வந்து எப்பயுமே ஃபாரினர்ஸோட இருந்துச்சு. ஸோ நம்மளும் அத செய்யணும். நம்மளும் வந்து நம்ம நாட்டிலேயே அத நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம நாட்டச் சேர்ந்த தமிழ்நாட்டச் சேர்ந்த வ.உ. சிதம்பரனார் வந்து தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்து சொந்தமா கப்பல வாங்கி, இவராவே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கப்பல் போக்குவரத்த வந்து தொடங்கியிருக்காரு. இவர் வாங்குன அந்த 2 கப்பலோட பேர் பார்த்தீங்கன்னா, காலியா மற்றும் லாவோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் அந்த காலியா, லாவோ அப்படிங்கிற நேம வந்து காலியாவ வந்து நோக்கியா காலியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். லாவோ வந்து லாவா மொபைலா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ 2யும் மொபைல் நேமோட வந்து லிங்க் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் லிங்க் பண்ணிக்கங்க. ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததா வந்து திருநெல்வேலி எழுச்சி. அதாவது இந்த வ.உ. சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா, கப்பல் ஓட்டிட்டு அதோட இல்ல, அவர் நெறைய சுதந்திர போராட்டத்தில பங்கேற்றிருக்காரு. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில, திருநெல்வேலியும், தூத்துக்குடியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூரோப்பியன் கம்பெனி வந்து ஒரு நூற்பாலை வச்சு நடத்தி இருந்திருக்காங்க. அந்த கோரல் நூற்பாலையில வந்து வே எல்லா தொழிலாளிகளும் வந்து வேலை நிறுத்த போராட்டம் அ பண்ணியிருக்காங்க. அந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு வந்து அந்த வ.உ.சி வந்து தலைமை ஏற்று அவங்களுக்கு வந்து கூடயே பக்கபலமா நின்னு போராடியிருக்காரு. ஓகேங்களா? அப்படி போராடிட்டு இருக்க அதே டயத்துல வந்து இந்த பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் விடுதலை செய்யப்பட்ட உடனே, அந்த விடுதலை செய்யப்பட்டத வந்து கொண்டாடுற மாரி ஒரு பொதுக்கூட்டம் வந்து வ.உ.சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த குற்றத்திற்காக வ.உ.சியையும், சிவாவையும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. ஸோ தேச துரோக குற்றம்லாம் சாட்டப்பட்டு, அவங்க மேல தேச துரோக வழக்கெல்லாம் போட்டு, அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை விதிச்சிருக்காங்க. இதில வ.உ.சிக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அவங்களெல்லாம் வ.உ.சியையும், சிவாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, செக்கிழுக்க வச்சிருக்காங்க. ஜெயில்ல செக்கிழுத்து செக்கிழுத்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப கொடூரமா வந்து அவங்க மேல வந்து தண்டனைய வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து கொதிச்சு போய் ரொம்ப முக்கியமான தலைவர இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் வந்து பயங்கரமா போராட்டம் எல்லாம் வெடிச்சிருக்கு. நெறைய வந்து ம் எப்படி சொல்றது? நெற நீதிமன்றம் இதெல்லாம் வந்து கட்டடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் தீ வச்சு கொளுத்தி கலவரமே நடந்திருக்கு. அதுதான் சொல்ல வராங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலவரத்தில வந்து காவலர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 பேத்த வந்து துப்பாக்கி சூட்ல கொன்றுருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு பாரதியாரு என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளும் இங்க இருந்தா நம்மள அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு நே என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரெஞ்சுக்காரர்களோட ஆதிக்கத்தில இருந்த பாண்டிச்சேரிக்கு வந்து தப்பிச்சுட்டாரு. ஓகேங்களா. அவர ஃபாலோ பண்ணி, அவரு அங்க போய் சேஃப் ஆனத பார்த்துட்டு, அதே மாரி அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார்லாம் வந்து அவர ஃபாலோ பண்ணி, அவங்களும் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ, இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரில இருந்தே இவங்கலாம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க சேஃபா. பாண்டிச்சேரில வந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருந்தனால, ஆங்கிலேயர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாததுனால, அங்க இருந்தே இவங்க நம்ம இங்க இருக்கவங்களுக்கு வந்து அ அதாவது செய்தித்தாளு, நூல்கள் எல்லாமே வந்து இவங்க இங்க இருந்தே வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருந்து பார்த்தீங்கன்னா ஆ இவங்களுக்கு வந்து ஆ எப்படி எப்படியெல்லாம் எப்படி எப்படிலாம் சுதந்திர போராட்டம் பண்ணணுங்கிறது வந்து பயிற்சிய கூட லண்டன்ல இருந்து இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலயும், பாரிஸ்லயும் வந்து வழங்கியிருக்காங்க. அப்படி வழங்குனவங்க முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா, எம்.பி.டி. ஆச்சார்யா, வி.வி. சுப்பிரமணியனார், டி.எஸ்.எஸ். ராஜன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து இந்த மாரி இந்த மாரி போராட்டத்துக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து பாண்டிச்சேரி வழியாவே நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நூல்கள் எல்லாத்தையும் வந்து பாண்டிச்சேரி வழியாகவே விநியோகிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, 1904ல இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுகளா வந்து நம்ம நாட்டுல இருக்கவங்க, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இருக்கவங்கலாம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரா வந்து அக்ரெசிவா போராட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில வந்து 1904ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிறவரும், அவரோட சேர்ந்தவங்களும் வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்ப உருவாக்கியிருக்காங்க. ஸோ, பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, இவங்க வந்து அக்ரெசிவா வந்து அ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கிலேய அதிகாரிகள வந்து கொல்றது மூலமா, கொலை செய்வதன் மூலமா மக்களுக்கிட்ட வந்து நாட்டுப்பற்ற வந்து உருவாக்கலாம் அப்படின்ற நோக்கத்த ரொம்ப அக்ரெசிவா வந்து இவங்க நோக்கமா கொண்டு இந்த அமைப்ப வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்ப வந்து இந்த அமைப்பால தூண்டப்பட்டு, இந்த அமைப்ப பார்த்து அ இன்ஸ்பயர் ஆன வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து செங்கோட்டை சேர்ந்த வாஞ்சிநாதன்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அமைப்பு மேல ஒரு ஒரு கொண்ட வந்த பற்றால என்ன பண்ணியிருக்காருன்னா, 1911ல திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரான ராபர்ட் டபிள்யூ.டி.இ. ஆஷ் அப்படிங்கிறவர வந்து ஒரு மணியாச்சிங்கிற ரயில் நிலையத்துல சுட்டுக் கொன்றுக்காரு. இவரு எதனால சுட்டுக் கொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரத மாதா சங்கத்தோட நோக்கமான ஆங்கிலேயர்களை அதிகாரிகளை கொல்றது மூலமா மக்கள்கிட்ட வந்து சுதந்திர போ போராட்டத்த வந்து நாட்டுப்பற்றையும் தூண்ட முடியும் அப்படின்னு நம்பின இந்த ந அமைப்பு மேல இருக்க இவரோட பற்றால இவரும் அத பண்ணாரு. அத பண்ணிட்டு அவர சுட்டு கொன்னுட்டு இவரும் வந்து தன்ன தானே சுட்டுக்கிட்டாரு. ஸோ, ஆஷ் அப்படிங்கிறவரு கொன்னவர் வந்து வாஞ்சிநாதன். ஓகேங்களா? இது நடந்த இடம் வந்து மணியாச்சி ரயில் நிலையம். ஓகேங்களா? இதுல நமக்கு வந்து மைண்ட்ல நிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 1905ல வங்கப் பிரிவினை நடந்துச்சு. ஸோ, அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து 1904ல நீலகண்ட பிரம்மச்சாரியும், அவங்களோட சேர்ந்தவங்களும் வந்து பாரத மாதா சங்கத்த உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா
அன்னி பெசன்ட் அம்மையார் வராங்க. ஸோ ஏன் அன்னி பெசன்ட் அம்மையார் வராங்கன்னா, இந்த தீவிரவா தேசியவாதிகளும், புரட்சிவாதிகளும் ய வந்து இந்த அ ரொம்ப அக்ரெசிவா போனதுனால வந்து என்ன ஆயிருச்சுன்னா, ஆங்கிலேய கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப கடுமையா வந்து அடக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அடக்க ஆரம்பிச்ச உடனே, ம் அ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட்டங்கள் வந்து தொய்வடைய ஆரம்பிச்சுருச்சு. அந்த டயத்துல வந்து மிதவாத தேசியவாதிகள் சொல்றோம் இல்லையா? அதிகமா அக்ரெசிவா இல்லாதவங்க. அவங்கலாம் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, இந்த அரசியல் அமைப்புல வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலயும். அப்படி நம்பிட்டு இருக்கும்போது, மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தாலயும் ஒண்ணும் பெருசா மாறல அப்படிங்கிறத அவங்க அத புரிஞ்சுகிட்டு ரொம்ப இன்னும் சோர்வடைஞ்சிருக்காங்க. ஸோ, இந்த மாரி சோர்வான நேரத்தில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையாரோட என்ட்ரி வருது. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பிரம்மஞான சபை அப்படிங்கிற அந்த சபையில வந்து அவங்க வந்து சபையோட தலைவரா வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து அயர்லாந்த சேர்ந்த ஒரு பெண்மணி அன்னி பெசன்ட். ஓகேங்களா? அயர்லாந்து அன்னி பெசன்ட். ஓகேங்களா? ஸோ, அங்கருந்து வந்த இந்த பெண்மணி வந்து அயர்லாந்துல இருக்க தன்னாட்சி அமைப்புகள், அங்கலாம் இருந்த அந்த தன்னாட்சி அமைப்புகள பார்த்து, அதே மாரி ஒரு தன்னாட்சி இயக்கத்த வந்து இந்தியாவுல வந்து அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ, தன்னாட்சி இயக்கத்த இவங்க 1916ல வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. 1916ல தன்னாட்சி இயக்கத்த இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தன்னாட்சி வந்து என்னன்னா அகில இந்திய அளவில வந்து தன்னாட்சி வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்னெடுத்து இவங்க தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குனாங்க. இந்த திட்டத்துல வந்து ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா அப்படிங்கிறவங்கலாம் வந்து சி.பி. ராமசாமி இவங்கலாம் வந்து இவங்களுக்கு வந்து துணையா நின்றுருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து தன்னாட்சி வந்து ஆங்கில அரசிடம் ஓரளவுக்கு விசுவாசத்தையே கொண்டு வந்ததா இருந்திருக்காம். ஆங்கிலேய அரசுகளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பா இல்லாம, ரொம்ப வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் கார்னர்லயே இருந்திருக்கு. அததான் சொல்ல வராங்க. அப்படி அந்த இவங்களுடைய இந்த தன்னாட்சி அமைப்புங்கிற அந்த திட்டத்த வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்காக, இந்த அன்னி பெசன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 நியூஸ் பேப்பர் வந்து தொடங்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து நியூ இந்தியா, இன்னொன்னு வந்து காமன்வெல். ஓகேங்களா? இந்த இந்த நியூஸ் பேப்பர் தொடங்குனப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, ரொம்ப வசதியான, அதிநவீன வசதியான, ரொம்ப அட்வான்டேஜா இருக்க ஒரு ரயில்ல அடிமையா இருக்கிறத விட, சுதந்திரமா ஓடக்கூடிய ஒரு சாதாரண மாட்டு வண்டியில இருக்கிறதே வந்து சிறந்தது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி பிணைத்தொகை அதிகமான பணத்த வந்து செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் வந்து 2 நியூஸ் பேப்பர் தொடங்குன மாரி 2 புத்தகத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, விடுதலை பெறறதுக்கு இந்தியா எப்படி வந்து துயருற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற பேர்லயும் 2 புத்தகத்த வந்து இவங்க வந்து உருவா வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமே வந்து நம்ம ஆளுங்க வந்து அடுத்ததா வந்து பிராமணர் இல்லாத ஒரு இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ, அத பத்தி அடுத்ததா சொல்ல வராங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாயிருக்கு. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதவங்கள வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, பிராமணர் இல்லாத மத்தவங்கலாம் வந்து தங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அரசியல் அமைப்ப வந்து உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா? அப்படி உருவானது தான் 1912ல சென்னை திராவிடர் கழகம். ஸோ, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். இது வந்து 1912ல உருவாயிருக்கு. ஓகேங்களா? 12ல உருவான அப்புறம் அதோட செயலாளரா வந்து நடேசன் அப்படிங்கிறவர் வந்து அ பங்கேற்றிருக்காரு. ஓகேங்களா? அந்த முதல் செயலாளரா அவரு தான் வந்து அ பங்காற்றியிருக்காரு. ஸோ, அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, 1912ல வந்து இது உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 16ல வந்து
பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கு வந்து இவர் வந்து தனியா வந்து ஹாஸ்டல வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1916ல 16ல அதே 16ல நவம்பர் 20ல பார்த்தீங்கன்னா, பி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி. நடேசனார் அப்படிங்கிறவங்க தலைமையில ஒரு 30 பிராமணர் இல்லாத வங்கள வச்சு சென்னை விக்டோரியா அரங்குல வந்து ஒரு பொதுக்கூட்டத்த வந்து நடத்தியிருக்காரு. ஒரு கூட்டத்த கூட்டிட்டு, இதுல எப்படி இவங்க நம்ம பிராமணர் இல்லாதவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லி விவாதிச்சுட்டு, அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அப்படின்னு ஒண்ண உருவாக்கியிருக்காரு. சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி உருவாகிருங்க. 1920ல வந்து அ நடத்தப்பட்ட தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சது. சட்டமன்றத்துல வந்து மொத்தமா இருந்த 98 இடத்துல 63 இடத்த வந்து நீதி கட்சி வந்து கைப்பற்றுச்சு. நீதி கட்சி கைப்பற்றின உடனே, அதுல சுப்பராயலு அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் முதலமைச்சரா வந்து பதவியேற்றிருக்காரு. 1920ல நடந்த இந்த எலக்ஷன்ல வந்து முதல் முதலமைச்சரா பதவியேற்றவர் வந்து சுப்பராயலு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 23ல நடந்த தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அப்படிங்கிறவர் வந்து அடுத்த அமைச்சரவைய வந்து அமைச்சிருக்காரு. அதாவது அடுத்த முதலமைச்சரா அவர் வந்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு சுப்பராயலு, அதுக்கப்புறம் பனகல் அரசர். ஓகேங்களா? இவங்க வந்து நீதி கட்சி மூலமா வந்து சென்னையில வந்து ஆ சென்னை மாகாணத்தில வந்து முதலமைச்சரா வந்து ஆயிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து ரவுலட் சட்டம் வந்து வந்திருக்கு. ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1919ல வந்து ரொம்ப வந்து கொடூரமாவும், அ ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துற மாரி ஒரு சட்டத்த வந்து உருவாக்குச்சு. இந்த சட்டத்தோட குழுவோட தலைவர் பேர் வந்து சர் சிட்னி ரவுலட். ஓகேங்களா? ஸோ, அந் அந்த அவர் மூலியமா வந்து உருவானதுனால, இந்த சட்டத்த வந்து எல்லாரும் வந்து ரவுலட் சட்டம்னு சொன்னாங்க. இது என்னன்னா, இந்த சட்டத்தின் மூலமா என்ன பண்ணலான்னா, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம, இவங்க வந்து யார வேணாலும் கவர்மெண்ட் நெனச்சா பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி சிறையில் அடைக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்த வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த ரவுலட்ன்ற அ மனுஷன். இந்த ஆள் வந்து உருவாக்குனதுனால, இவர் பேர இத வச்சிருக்காங்க. இந்த சட்டத்த கேட்ட உடனே, எ கொஞ்ச நஞ்சம் போராடிக்கிட்டு இருந்த நம்ம ஆளுகளுக்கெல்லாம் வந்து, என்ன இப்படி ஒரு சட்டத்த உருவாக்குறாங்கன்ற வந்து ஒரு கோவமும், கவல நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு கோவமும், வெறுப்பும் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ வந்து இந்த கோபத்துக்கு வந்து அ காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகத்த வந்து இந்த கோபத்தால தான் வந்து சத்தியாகிரக போராட்டத்தையே வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. ஸோ ரவுலட் சட்டத்துல தா தால தான் வந்து சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்த வந்து காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுல பண்ணத வந்து இங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா, 1919ல மார்ச் 18ல மெரினா கடற்கரையில நடைபெற்றிருக்கு. மெரினா கடற்கரையில யோசிச்சுக்கங்க, காந்தியடிகள் வந்து இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு முகம் நம்ம தேசப்பிதா. அவர் வந்து சென்னை மெரினா பீச்ல 1919ல வந்து பார்த்தீங்கன்னா, ரவுலட் சட்டத்த எதிர்த்து உரையாற்றியிருக்காரு. ஓகேங்களா? இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே 1919ல ஏப்ரல் 6ல இந்த கருப்பு சட்டை, அதாவது ரவுலட் சட்டத்த கருப்பு சட்டம்னு சொல்றாங்க. இந்த கருப்பு சட்டத்த எதிர்க்கிற நோக்கத்துல மொத்தமா கடையடைப்பு, வேலை நிறுத்தம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா ஆரம்பிச்சது. எல்லா போராட்டமும் தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ பல இடத்துல, பல ஊர்ல சென்னை சுத்திய ஊர்ல எல்லாத்துலயும் வந்து நெறைய போராட்டம் நடந்துச்சு. ஸோ சென்னை மெரினா பீச்ல மக்களோட கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சது. அந்த ஒரு நாள் முழுசும் வந்து உண்ணாவிரத போராட்டமும் வந்து அ உண்டாச்சு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்தியாக சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிற ஒரு சபையையும் உருவாக்குனாங்க. இதுக்கு நடுவுல ஜார்ஜ் ஜோசப் பத்தி இந்த புக்ல சொல்ல வராங்க. ஸோ ஜார்ஜ் ஜோசப்
அப்படிங்கிறவர பத்தி என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். நல்ல வந்து சொற்பொழிவு ஆற்ற திறமை படைச்சவராம். ஜார்ஜ் ஜோசப் பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து தன்னாட்சி இயக்கத்த வந்து ஏற்படுத்தியதுல ரொம்ப முக்கியமானவராம். ஸோ, அந்த மக்கள்ட்ட வந்து ரொம்ப அ எல்லாத்துக்கிட்டயும் வந்து அதோட நோக்கத்த வந்து அ கொண்டு போனதுல ரொம்ப முக்கியமானவராம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணூரில் அதாவது செங்கன்னூர் அப்படிங்கிற கேரளாவுல இப்ப இருக்க ஆலப்புழா மாவட்டத்துல பொறந்திருக்காரு. ஆனா, இவரு பெரும்பாலும் வந்து மதுரையிலேயே வந்து இருக்கிறத விரும்பியிருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருந்தவர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக இவர் வந்து இவரோட சேவைய பார்த்து, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவரோட சேவைய பார்த்து, அ மதுரை மக்கள் வந்து இவர வந்து ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரோசாப்பூ துரை வந்து ஜோசப். ரோசா ஜோசப் ஜார்ஜ். ஓகேங்களா? ஜார்ஜ் ஜோசப் ரோசா அப்படிங்கிற பேர வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, இதுக்கப்புறம் வந்து இந்த சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவானுச்சு. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்கலாம் வந்து இந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியா நடத்தின ஒரு கூட்டத்துல திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த திருவி கல்யாண சுந்தரனாரு, பிபி வாடியா, வஉசி எல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு போராட்டத்துல வந்து பேசியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பிபி வாடியா பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட்டோட துணை நின்றவர்கள் பேர்ல அவரோட பேரும் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வஉசி பத்தி நம்ம மறக்க மாட்டோம். ஏன்னா, வஉசி ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து கப்பலோட்டிய தமிழனும் தெரியும். 2வது அந்த அம் அ திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடுல இருந்த அந்த யூரோப்பியனோட இந்த நூல் தொழிற்சாலை இருந்துச்சு இல்லைங்களா? அதுல தொழிலாளர்களுக்காக அத எதிர்த்து வேலைநிறுத்த போராட்டத்துல அவர் வந்து செயல்பட்டிருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் வந்து தொழிலாளர்களுக்கான நடத்தப்பட்ட தனி கூட்டத்துல வந்து திருவிகவும், வாடியா, வஉசிங்கலாம் வந்து அ ப அ பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே வந்து கிலாபத் இயக்கம். ஸோ, ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு அப்புறமே என்ன ஆயிருக்குன்னா, கிலாபத் இயக்கம்னு ஒண்ணு வந்து உருவாயிருக்கு. அது என்ன அப்டின்னா, ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்ததுக்கு காரணமான ஜெனரல் டயர் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து எல்லா குற்றச்சாட்டுல இருந்தும் அவர விடுவிச்சுட்டு, அந்த அவர விடுவிக்கிறது மட்டும் இல்லாம, அவருக்கு வந்து பரிசும், பாராட்டும் வந்து இந்த ஆங்கிலேய கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்கு. ஸோ, அதுவும் இல்லாம முதல் உலகப் போர் நடந்ததுக்கு அப்புறம், துருக்கியோட கலீஃபாவ வந்து ரொம்ப அவமரியாதை பண்ணியிருக்காங்க. அவரது பதவியையே வந்து அதிகாரத்தையும் வந்து பறிச்சிருக்காங்க. ஸோ, அந்த கலீஃபாவோட பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சாம். அப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய இயக்கத்துல இருந்து அதுவரைக்கும் வந்து முஸ்லிம்கள் வந்து ஒதுங்கியே இருந்திருக்காங்க. ஸோ, இந்த கிலாபத் இயக்கம் உருவாகும்போது தான் முஸ்லிம்களும் சேர்ந்து இன்னும் வந்து அக்ரெசிவா வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து பங்கெடுத்திருக்காங்க. அ ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1920ல அ மௌலானா சவுகத் அலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்த வந்து ம் நடத்தியிருக்காரு. ஸோ 1920 ஏப்ரல் 17 வந்து கிலாபத் நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு மாநாட்ட வந்து ஈரோட்லயும் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாணியம்பாடி வந்து கிலாபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமா நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கத்தப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வந்து ஆ ரொம் ரொம்ப அக்ரெசிவா துடிப்பா ஒத்துழையாமை இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்திருக்கு. அது எப்படின்னா, ராஜாஜியும், அப்படிங்கிற ஈவேரா, பெரியார்ன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது ராமசாமி அவங்கலாம் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்த வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னும் வந்து சிறப்பா தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த இவரு ராஜாஜிக்கு எப்படின்னா, முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளைய நிறுவிய யாகூப் ஹசன் அப்படிங்கிறவர் வந்து ராஜாஜிக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அதனால இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து இன்னும் ஒற்றுமையா வந்து முஸ்லீம்களும் ரொம்ப ஒற்றுமையா வந்து போராடியிருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து
வரிகுடா இயக்கமும், கள்ளுக்கடை மறியலும். ஒத்துழையாமை இயக்கத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த பேர்லயே எல்லாத்துக்கும் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலயும் ஒத்துழைக்காம, ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான நோக்கமா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அப்படி ஒத்துழையாமை இயக்கத்துல ஒரு பகுதியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல இடத்துல வந்து விவசாயிகள் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேன். அதாவது வரி கொடுக்க மாட்டேன். அப்படிங்கிறத வந்து விவசாயிகள் வந்து அ அத ஒரு பகுதியா எடுத்துக்கிட்டு விவசாயிகளும் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்து மூலமா போராடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால வந்து தஞ்சாவூர்ல வந்து பரிவுடா இயக்கம்னு ஒண்ணே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சட்டமன்றம், பள்ளி, நீதிமன்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஆங்கிலேய கவர்மெண்ட் நடத்துற எல்லாமே வந்து பொதுமக்கள் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்நிய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. பல பகுதியில வந்து தொழிலாளர்கள்லாம் வேலை நிறுத்தத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து இன்னும் மறுபடியும் வந்து பழைய மாதிரி வந்து அக்ரெசிவா வந்து அ போராட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி போராட ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளுக்கடைய வந்து தமிழ்நாட்டுல வந்து எதிர்த்து போராட்டமும் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ 1921ல சட்ட மறு சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈ.வே.ரா இவங்கலாம் வந்து கைது பண்ணிட்டாங்க. 1922ல ஜனவரி 13ல வேல்சி இளவரசர் வந்து வருகைய வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அடக்குமுறையில வந்து 2 பேர் வந்து கொல்லப்பட்டுருக்காங்க. பலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ 1922ல சௌரி சௌரா அப்படிங்கிற நிகழ்வுல 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டுருக்காங்க. ஸோ இத தொடர்ந்து இதுக்கப்புறமே வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம் வந்து இன்னும் ரொம்ப கண்ட்ரோலே இல்லாம போனதுனால, ஒரு கட்டத்தில வந்து ஒத்துழையாமை இயக்கத்த வந்து விலக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்கன்னா, சுயராஜ்ய கட்சி. அதாவது என்னன்னா, சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து, காங்கிரஸ்ல வந்து மாற்றத்த விரும்புறவங்க, மாற்றத்த விரும்பாதவங்க. அதாவது வந்து மாற்றத்த வந்து லைக் பண்றவங்க, மாற்றத்த வந்து அன்லைக் பண்றவங்க அப்படின்னு சொல்லி 2 குழு வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 குழு பிரிஞ்சதுக்கப்புறம், மாற்றத்த விரும்பாதவங்க வந்து சட்டமன்றத்த வந்து புறக்கணிப்ப வந்து தொடர விரும்புனாங்க. அதாவது இதோட நோக்கம் என்னன்னா, எந்த ஒரு சேஞ்சையும் நாங்க விரும்பல. அப்படிங்கிற நோக்கமா ஏற்கனவே வந்து சட்டமன்றத்துல எலக்ஷன் எதுவுமே வந்து காங்கிரஸ் வந்து பங்கேற்காம இருந்துச்சு. ஸோ அதே மாரி இப்பயும் நாங்க பங்கேற்காம, எந்த மாற்றமும் இல்லாம இப்ப போயிட்டு இருக்க கொள்கையிலேயே தான் நாங்க போவோம். அப்படின்னு சொல்ல வரவங்க வந்து மாற்றத்தை விரும்பாதவங்க வந்து அப்படியே தொடர்றோம் அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்து மாற்றத்தை விரும்புறவங்க வந்து நாங்க எலக்ஷன்ல போட்டியிடணும்னு நினைக்கிறோம். போட்டியிடாமயே இருக்கிறது வந்து விட போட்டியிட்டு போராடலாம்னு நினைக்கிறோம். சொல்லி மாற்றத்தை விரும்புற குரூப் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடணும்னு விரும்புனாங்க. ஸோ, ராஜாஜி வந்து என்ன பண்ணாருன்னா, காந்தியத்த வந்து தீவிரமா பின்பற்றினாரு. அவரோட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு போறத வந்து எதிர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி ரங்கரும், எம்.ஏ. அன்சாரி அப்படிங்கிறவரும் சேர்ந்து கஸ்தூரி ரங்கனும், எம்.ஏ. அன்சாரியும் ராஜாஜி சட்டமன்றங்கள்ல வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பால காங்கிரஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு அப்படிங்கிறவங்க வந்து சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி உருவாக்கி அந்த அதோடைய தமிழ்நாட்டு கிளைய வந்து பார்த்தீங்கன்னா, சீனிவாசனாரும், சத்தியமூர்த்தியும் வந்து சுயராஜ்ய கட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ராயன் அமைச்சரவை வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வராங்க. 1926ல நடைபெற்ற சென்னை மாகாண எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து சுயராஜ்ய கட்சியினர் தான் வந்து பெரும்பான்மையான இடத்துல வந்து வெற்றி பெற்றாங்க. 1926ல பார்த்தீங்கன்னா, நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ்ல வந்து யாரும் போட்டியிட மாட்டேன்னு சொன்னதுனால, சுயராஜ்ய கட்சி உருவாக்கி, அது மூலியமா எலெக்ஷன்ல நின்னு, அதுல தான் அப்பயும் பெரும்பான்மையான மக்கள் பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து காங்கிரஸோட கொள்கைக்கு நாங்க இணங்குறோம்னு சொல்லி, ஆட்சிக்கு வந்து சட்டமன்றத்தில போட்டி மட்டும் தான் நாங்க இடுவோம். ஆட்சி அமைக்க மாட்டோம்ன்னு சொல்லி, ஆட்சி பொறுப்ப வந்து அவங்க ஏத்துக்கல. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா, சுயேட்சை வேட்பாளரா இருந்த பி. சுப்புராயனுக்கு
வந்து அமைச்சரவை அமைக்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ 1930ல தேர்தல்ல வந்து சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததுனால வந்து நீதி கட்சி எளிதா வெற்றி பெற்றுச்சு. 26ல வந்து சுயேட்சையா இருந்த ஒரு ஆட்சி அமைக்க உருவாங்குன. 1930ல பார்த்தீங்கன்னா, நீ இவங்க போட்டியே இடல. அதனால 1930ல மறுபடியும் நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த 1930ல இருந்து 37 வரைக்கும் இவங்களே தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சைமன் குழு 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927ல இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படிங்கிறவங்க சர் ஜான் சைமன் தலைமையில வந்து அமைச்சிருக்காங்க. ஆனா, வெள்ளையர்கள் மட்டுமே அதாவது இந்த மாரி ஒரு இந்தியாவுல இருக்க சட்டத்த வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி, அதுல என்னென்ன சீர்திருத்தம் பண்ணலான்னு ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. ஆனா, அந்த குழுவுல வந்து இந்தியாவ சேர்ந்த யாருமே இல்லாம, ஆ ஃப ஆங்கிலேயர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு என்னென்ன சீர்திருத்தம் பண்ணணும், மக்களுக்கு எது எது ஒத்து வராதுன்னு தெரியாது. என்னன்னு உங்களுக்கு தெரிய போகுது. எங்க ஆளுங்க யாருமே இல்லாம அப்படின்னு சொல்லி, இந்த குழுவ வந்து ஆ இந்த குழுவ வந்து நம்ம இந்தியாவ சேர்ந்த எல்லாரும் வந்து எதிர்த்திருக்காங்க. ஏன்னா, மக்களோட பிரச்சனைகள வந்து இந்த குழு வந்து ஒண்ணும் வந்து பரிசீலனை பண்ணி சட்டத்த வந்து மாத்தப் போறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, தங்களுடைய எதிர்ப்ப வந்து அ எல்லா இடத்துலயும் வந்து பதிவு பண்ணாங்க. இது எப்படின்னா, சத்தியமூர்த்தி தலைமையில சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் குழுன்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. 1929ல 18ல சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது, குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீல் சிலை அகற்றும் போராட்டம். 1927ல ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படைச் சேர்ந்தவர். ஸோ 1857ல பேரெழுச்சி நடைபெற்றபோது, கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கிலேய பெண்கள் கொல்லப்பட்டனர். ஸோ இதுக்கு மஞ்சள் தீர்க்கிற மாரி நீல் வந்து கொடூரமா நடந்துக்கிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்திய வீரர் ஒருவர் வந்து நீலோட இந்த கொடூரமா நடந்துக்கிட்டதுனால, இந்தியாவ சேர்ந்த ஒரு வீரரே வந்து நீல வந்து சுட்டுக் கொன்னுட்டாரு. அப்படிப்பட்ட நீல வந்து சென்னை மவுண்ட் ரோட்ல வந்து அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள். ஸோ, அத இந்தியர்கள் வந்து எங்களோட உணர்வுக்கு வந்து எதிரா நீங்க பண்றீங்க, அவமரியாதை பண்றதா கருதி, தேசியவாதிகள் வந்து சென்னையில வந்து போராட்டத்த நடத்துனாங்க. 1937ல ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அ அமைத்திருந்தபோது, இந்த சிலைய வந்து அகற்றி சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓகேங்களா? ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்போது, இந்த நீலோட சிலைய வந்து அருங்காட்சியகத்துக்கு மாத்திருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட மறுப்பு இயக்கம். பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 1927ல இந்திய காங்கிரஸ் வந்து ஒரு மாநாட வந்து சுதந்திரமே முழுமையான இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 1929ல லாகூர்ல கூடின காங்கிரஸ் வந்து மாநாட்டுல வந்து பூரண சுயராஜ்யம் என்பதை இலக்குங்கிறத வந்து தீர்மானமா ஏற்றுனாங்க. அதுக்கப்புறமே வந்து 1930 ஜனவரி 26ல ராவி நதியில கரையில சுதந்திரத்த அறிவிக்கும் விதமா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடிய ஏற்றுனாரு. நல்லா பாத்துங்க. ஜனவரி 26ல 1930லயே வந்து ஒரு நம்ம தேசிய கொடிய முதல்ல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சுதந்திரத்த அறிவிக்கிற மாரி அ கொடிய வந்து ஏத்தியிருக்காரு. ஸோ அந்த நாள தான் நாம எல்லாம் வந்து ஸோ குடியரசு நாளா வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காந்தியடிகள் வந்து முன்வைத்த கோரிக்கைகள வைஸ்ராய் வந்து ஏத்துக்கொள்ளாதனால, தொடர்ந்து அவர் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்த வந்து தொடங்குனாரு. ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். அடுத்ததா தாங்களா முன்வந்து
1000 1000 பேர் தொண்டர்கள்ல வந்து 100 பேத்த மட்டும் இவர் வந்து அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்படி 1930ல வந்து 13 ஏப்ரல் 13ல திருச்சிராப்பள்ளியில இருந்து தொடங்கி ஏப்ரல் 28ல தஞ்சாவூர் வேதாரண்யத்துக்கு வந்து போயிருக்காங்க. இவ இந்த அணிவகுப்புக்குன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். அப்படிங்கிற சிறப்பு பாடல வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து இப்ப இந்த இந்த அணிவகுப்புக்குன்னே சொல்லி வந்து பாடி எழுதியிருக்காரு. ஸோ இந்த வேதாரண்யத்த நோக்கி உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது, அதுக்குன்னு சிறப்பு பாடலா இயற்றியது தான் இந்த கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்ற பாடலு. ஓகேங்களா? இத ராமலிங்கனார் வந்து இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை வந்து ரொம்ப கொடூரமான நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும், அ சத்தியாகிரக போராட்டம் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவா நடந்திருக்கு. இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து இதுக்கு வந்து நெறைய வரவேற்பு குடுத்துருக்காங்க. ஸோ வேதாரண்யம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி தலைமையில 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்த மீறி உப்ப வந்து அள்ளுனாங்க. உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி வந்து கைது செய்யப்பட்டார். டிஎஸ்எஸ் ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் சர்தார் வேதரத்தினம், சி. சாமிநாதர் மற்றும் கே. சந்தானம் ஆகிய ஆகியோர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல வந்து பங்கேற்ற முக்கியமான தலைவர்களாம். ஓகேங்களா? இதுக்கடுத்து தான் வந்து தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து முகாம் அமைச்சிருக்காங்க. ஆனா, அவங்கள வந்து ஆங்கிலேயர் காவல்துறையினர் வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்வு சென்னையில வந்து கடையெடுப்புக்கு வந்து அ இந்த கடையெடுப்ப வந்து உண்டாக்குறதுக்கு வந்து வழி பண்ணியிருக்கு. இதனால கடையெடுப்பு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 1930ல வந்து ஏப்ரல் 27ல திருநெ திருவல்லிக்கேணியில காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டு 3 மணி நேரம் நடைபெற்ற இப்போராட்டத்தில் இந்த மோதல்ல வந்து 3 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகத்த மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. மாகாணம் முழுவதிலும் வந்து நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா? உப்பு சட்டத்த வந்து மீறினதுக்காக அபராதம் கட்டுன முதல் பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா? இந்த இயக்கத்த வந்து நசுக்க கொடுமையான படைய வந்து காவல்துறை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 1932 ஜனவரி 26ல பரவலா ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில வந்து தேசிய கொடிய வந்து ஏற்றியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, 1932 ஜனவரி 26ல வந்து ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் அப்படிங்கிறவர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில வந்து தேசிய கொடியை ஏற்றியிருக்காரு. இதுல இந்த பாஷ்யம்ன்ற பேரை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ வந்து சென்னையில பாஷ்யம்ன்ற பேர்ல வந்து இந்த மெட்ரோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாஷ்யம்ன்ற கம்பெனி தான் வந்து எடுத்து பண்ணுது. மெட்ரோங்கிற திட்டத்தெல்லாம். அதனால இந்த பாஷ்யம்ன்ற பேரு சென்னைங்கிறதுல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அத வச்சு நீங்க ஸோ அ ஜனவரி 26 1932ல வந்து முதல்ல வந்து ஜார்ஜ் கோட்டையில சென்னையில இருக்க ஜார்ஜ் கோட்டையில வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, கொடியேற்றினவர் வந்து பாஷ்யம். ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் குமரனோட வீரமரணம். 1932ல இந்த மாரி தமிழ்நாடு ஃபுல்லா அக்ரெசிவா வந்து அ போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல வந்து கொடியெல்லாம் வந்து புடிச்சுக்கிட்டு, நாட்டுப்பற்று மிக்க பாடல்கள பாடிக்கிட்டு நெறைய ஊர்வலம் போகும்போது, காவல்துறை ரொம்ப வெறித்தனமா அடிச்சு உதைச்சிருக்காங்க. ஸோ அப்படி அடிச்சு உதைக்கும்போது, திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் ஓ.கே.எஸ்.ஆர். குமாரசாமி வந்து தேசிய கொடிய
உயர்ச்சி பிடித்தவாறே அடி அ அவங்களுடைய தாக்குதலுக்கு ஆளாகி விழுந்து இறந்தாரு. ஸோ அப்படி விழுந்து இறக்குற தருவாயிலயும் வந்து, நான் இறந்தாலும் கொடிய விடமாட்டேன்னு விழுந்து இறந்த அந்த மனுஷனுக்கு தான் வந்து கொடிகாத்த குமரன் நம்ம சொல்றோம். ஸோ குமாரசாமி தான் வந்து கொடிகாத்த குமரன். ஓகேங்களா? அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937ல வந்து நடைபெற்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண எலக்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிதா வந்து வெற்றி பெற்றாங்க. இதுலயே வந்து காங்கிரஸோட மக்களுக்கிட்ட இருந்த செல்வாக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ, இப்ப சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாஜி தலைமையில வந்து அமைச்சரவை வந்து அமைச்சாரு. ஸோ, மதுவிலக்க வந்து பரிசோதனை முயற்சியா இவர் வந்து சேலத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவரு அறிமுகம் பண்ணியிருக்காரு. இதன் மூலம் அது மூலமா ஏற்படுற வருவாய வந்து ஈடு செய்ய விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. விற்பனை வரின்னு ஒண்ணயே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போர்ல வந்து ஈடுபடுத்தியதால காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இந்திய அமைச்சரவையில யாரையுமே கன்சல்ட் பண்ணாம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து 2ஆம் உலகப் போர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவ வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. அத கண்டிக்கும் விதமா அத கண்டிக்கும் விதமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களாவே வந்து நாங்க வந்து ராஜினாமா பண்ணிக்கிறோம்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்ல. பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தி மொழிய வந்து கட்டாயமாக அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த ராஜாஜி மேற்கொண்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையில வந்து, இந்த இந்தி மொழிய வந்து கட்டாயமாக்குனது தான் வந்து பள்ளிகளில. பள்ளிக்கூடத்துல வந்து இந்தி மொழிய வந்து கட்டாயமாக்கியிருக்காரு. ஸோ, இந்த சர்ச்சைக்குரிய நடவடிக்கையால வந்து தமிழ் மொழிக்கும், பண்பாட்டுக்கும் வந்து ஆரிய வட இந்தியர்களால் வந்து சுமத்தப்பட்ட ஏற்பா தீங்கு விளைவிக்கிற ஏற்பாடு அப்படின்னு சொல்லி கருதுனதுனால, மக்களிடம் வந்து ரொம்ப பெரிய வந்து மனக்கசப்பு வந்து ஏற்படுத்துச்சு. இதுக்கு எதிரா என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம பெரியார் ஈவேரா என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப பெரிய பரப்புரைய வந்து மேற்கொண்டாரு. இவரு வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிற ஒண்ணையே வந்து சேலத்துல வந்து நடத்தினாரு. இவர் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு முஸ்லீம் லீக்கும் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாளமுத்து, நடராஜன் அப்படிங்கிற 2 ஆருமிக்க போராட்டக்காரர்கள் வந்து இதனால இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில பங்கேற்று சிறைக்கு போயி மரணமே அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஒரு ஊர்வலமும் திட்டமிட்டுருக்காங்க. பெரியார் வந்து உட்பட 1200 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் அரசு வந்து பதவி விலகியதைத் தொடர்ந்து நிர்வாகத்தை கையாண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாயம் என்பதை பா கட்டாய பாடம் அப்படிங்கிறத வந்து நீக்கியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் சென்னை ஆளுநர் வந்து அந்த கட்டாயம்ங்கிறத வந்து நீக்கியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பார்த்தீங்கன்னா, 1942ல ஆகஸ்ட் 8ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து அ உருவா இது வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. காந்தியடிகள் வந்து "செய் அல்லது செத்து மடி" அப்படிங்கிற முழக்கத்த வந்து முழங்குனாரு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 1942ல. ஸோ ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் வந்து ஒரே நாள் நைட்ல வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலயும் வந்து போலீஸார் அதாவது காவலர்கள் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் அந்தந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குற உள்ளூர் தலைவர்கள வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு கையில பட்டியல வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இறங்குறத பார்த்து பார்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இத பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம காமராஜர் வந்து பம்பாயில இருந்து வந்து ஊருக்கு வந்துகிட்டு இருந்தவரு. இத பார்த்துட்டு அங்க காவலர்கள் கண்லயே படாம என்ன பண்ணியிருக்காருன்னா, அ அவரோட சொந்த ஊர்ல போய் இறங்காம அரக்கோணத்திலே இறங்கியிருக்காரு.
இறங்கி வெள்ளையர் வெளியேறு இயக்கத்துக்கு வந்து மக்களுக்கிட்ட வந்து அணி திரட்டுற வேலைய வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தீராத மக்கள் இயக்கம், அதாவது இந்த இயக்கத்துல வந்து சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்னாட்டிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார போக்குவரத்து துறை போன்ற பெரும்பாலான இடங்கள்ல வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெறைய எண்ணிக்கையில ஆண்களும், பெண்களும் வந்து இந்திய தேசிய ராணுவத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. ஐஎன்ஏ அப்படிங்கிற வந்து ராணுவத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து இரக்கமற்ற முறையில வந்து வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல வந்து இவங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்தா வன்முறையாவது பண்ணி வந்து இந்த போராட்டத்து மூலியமா வந்து முடக்கிருவாங்க. அப்படி முடக்குன அ இதுல ஒரு இதுல வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் வந்து ஒண்ணா மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் இந்திய கடற்படை புரட்சியும், இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு அ ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா அமைஞ்சது. இதுல சோகம் என்ன அப்டின்னா, அ நாடு வந்து இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த பிரிச்சத வந்து இது 8ஆம் பாடத்திலேயே வந்து நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஒரு இந்த பாடத்தோட சின்ன சிம்பிளான ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வா நான் வந்து கதையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த பாடம்லாம் வேணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த பாடங்கள நான் வந்து ஸ்டோரி மாரி உங்களுக்கு சொல்றேன். நன்றி.